MBA ஸ்டூடெண்ட்ஸ் கோச் பண்ணிருக்கீங்க, 90% பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ரெஸ்யூம், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் ரொம்ப அவசியம். பட் இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சொல்யூஷன். 22 lakhs per annum அளவுக்கு வந்து சம்பளம் தராங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்? என்னோட கேரியர்லேயே அந்த 22 lakhs per annumல 3 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வேணும். இந்த பக்கம் அந்த கம்பெனி அவங்கள ஹையர் பண்ணணும். பொறுமை ஏன் வந்து இந்த காலத்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இல்லை? 9 to 5 ஜாப் பிடிக்கலங்கிறதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வராங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா நீங்க 9 to 5 பிடிக்கலன்னு உள்ள வருவீங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது 24/7. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பற்று? ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஏதாவது பெரிய மாற்றமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பெரிய மாற்றம் இல்லை. வெல்கம் டு த யூனிகார்ன் கோச் டாக் ஷோ. Today the episode is going to be in Tamil. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் மிஸ்டர் விவேகானந்தன். தமிழ் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஏஐ எப்படி யூஸ் பண்றதுங்கிற விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வெல்கம் டு த ஷோ விவேகானந்த். தேங்க்யூ கோபால், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கூட ஒரு பாட்காஸ்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விவேக், நீங்க வந்து இப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஸை கோச் பண்றீங்க. ஆனா உங்களோட கரியர் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச் பண்ணிருக்கீங்க, அதுவும் MBA ஸ்டூடெண்ட்ஸ் கோச் பண்ணிருக்கீங்க, 90% பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி இது சாத்தியம்? எனக்கு வந்து அந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் கோச் பண்ண அந்த ஒரு டைம் பீரியட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னா டைரெக்டாக நாங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்த ஒரு டைம் அது. அதில் கமிங் டு யுவர் கொஸ்டின், அந்த 90% ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நாங்கள் நிறைய பிளேஸ் பண்ணோம். நான் வந்து பிரைமரி ஒரு ப்ரீமியரான ஒரு B ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90% ஸ்கோரில் வரவங்க. அப்போ எல்லாருமே 90% ஸ்கோர் வராங்க. அப்போ ஒரு கம்பெனி வருது அப்படின்னா யாரை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அப்போ எவ்ரிபடி இஸ் டேலண்டட், அதுதான் இங்கே வந்து பாயிண்ட்டு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பிடித்தமான ஒரு கம்பெனியில் போய் சேரணும் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டூடெண்ட் ஹி ஹாஸ் டு டூ அப்படின்னா, வெறும் வந்து ரெஸ்யூம், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் ரொம்ப அவசியம். பட் இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சொல்யூஷன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ரொம்ப டீப்பாக சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பேசிக்காக ஓகே இந்த ஆங்கிளில் இந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுக்கும்போது அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அவன் ரொம்ப பிடிக்குது. ஸோ அது மூலமாக ஈஸியாக அவங்களால உள்ள பிளேஸ் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒருத்தங்க வந்து வராங்க, ஒரு பெரிய கம்பெனி வராங்க, அவங்க 22 lakhs per annum அளவுக்கு வந்து சம்பளம் தராங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்? ஓகே, இன்ஃபேக்ட் என்னோட கேரியர்லேயே அந்த 22 lakhs per annumல 3 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க. இப்போது பாயிண்ட் எப்படி இதை டிஃபரிங்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வேணும், இந்த பக்கம் அந்த கம்பெனி அவங்கள ஹையர் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் எல்லாருமே போய் பேசுகிற மாதிரி இல்லாமல் அந்த கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்னென்னு எக்ஸாக்டாக ரிசர்ச் பண்ணி போய் பேசும்போது இன்னும் இன்ஃபேக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு எப்படி வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இருக்கா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மெஷினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடுவில் இடையில் ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்படி ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒன் லைன் ஆஃப் திங்கிங் இருந்தால் போதும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாக்டாக சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு மெஷினை இங்கிருந்து கொண்டு போகும்போது இது வந்து ஒரு 4 ton மெஷின், இந்த இடத்துல ஒரு U-turn வரும். அப்போ இந்த U-turn நம்ம எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, அங்கே யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யோசிச்சுட்டு அதை ஒரு ஐடியாவாக கூட சொல்லணும்னு கிடையாது. இது எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ரிப்பீட் கொஸ்டின் கேட்கும்போது அதுவே அந்த இன்டர்வியூருக்கு பிடிச்சிரும். ஸோ திஸ் பர்சன் இஸ் வெரி மச் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் மை கம்பெனி அப்படின்ட்டு பிடிச்சிரும். ஆட்டோமேட்டிக்லி அந்த ஆஃபர் கன்வெர்ட் ஆகும். பட் என்னன்னா பெரும்பான்மையான இடத்துல அது பண்ணுறதில்ல. ஸோ தியரி 90% மார்க் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு இன்டர்வியூ பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், உள்ளே போகணுன்னு எனக்கு ஒரு வேலை வேணும்னு நினைக்கும் போது அது சாத்தியமாகாது. ஸோ எந்த வருஷத்தில் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இந்த அது வந்து ஒரு லாஸ்ட் 4 years வரைக்கும் பண்ணியிருக்கேன் கோபால். ஸோ நீங்கள் இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஆண்டர்பிரினர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் அங்கேயும், ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பற்று? ஓகே, பிஃபோர் கோயிங் டு தி ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு தட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுல ஏதாவது பெரிய மாற்றமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு உள்ளே போய் அதிகமான வேல்யூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பிளேஸ் ஆகிறாரு. அது அப்படியே ரிவர்ஸ் ஃப்ளிப் பண்ண வேண்டியது
தான். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காரு, அவருக்கு யார் வேணும் அப்படின்னா அவருக்கு கஸ்டமர் வேணும். அப்போ அவருக்கு அந்த கஸ்டமர் எப்படி கிடைப்பாரு அப்படின்னா அவரும் அதே தான் பண்ணும். கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட் என்ன, கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அவர் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் வில் பிகம் ஆல் ரைட். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு நிறைய புரிதல் இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜினா ஒரு அப்ரோச். பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் நீங்கள் நடத்தணும், சிஸ்டம்ஸ் போடணும், அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன அப்ரோச் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வித் அ லிட்டில் பிட் ஆஃப் பிஸ்னஸ் நாலேஜ், அவ்வளோதாங்க கோபால். ஸோ டாக்டிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன் டாக்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்? இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் சேனலே நான் ஒரு எக்ஸாம்பிள், என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன், இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி நிறைய இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு, ஆடிட்டர்ஸ்க்கு, பிஸ்னஸ் பீப்புள், பர்டிகுலர்லி MBA ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கையில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது, இதை ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7 years முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 2018 டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹாபி வந்து ஐ ஃபாலோ ஸ்போர்ட்ஸ் அ லாட். அப்போ வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் கப் போயிட்டு இருந்துச்சு, ஃபிஃபா வேர்ல்ட் கப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபுட்பாலும் பிடிக்கும், நம்ம சேனலில் இதை பற்றியும் பேசுவோன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார் அவங்க எப்படி டாக்டிக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசும்போது என்ன ஆச்சுன்னா சேனல் ப்ளோ அப் ஆயிடுச்சு, நல்லா நிறைய வியூஸ் வருது, சீக்கிரமாக 1000-2000 போயிட்டு இருந்துச்சு. அப்போ பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுது. ஸ்போர்ட்ஸ் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் ஒரு பிஸ்னஸ் வீடியோ போட்டால் யாருமே அதை பார்க்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இப்போது ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய பேர் நம்ம சேனலில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் என்னுடைய ப்ரைமரி பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது. அப்போது இது வந்து கம்ப்ளீட்லி ஐ பிகேம் அவுட் ஆஃப் தி ஜோன், ஐ வெண்ட் அவுட் ஆஃப் தி ஜோன். இப்போது இதை ஸ்ட்ராட்டஜிக்காக இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது எனக்கு இம்மீடியட்டாக வந்து அமேசானோடைய ஜெஃப் பெசோஸோடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னா, அமேசான் பற்றி நம்ம பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அமேசான் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கிறதுக்கு, $1 பில்லியன் நிறுவனமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அவங்க நிறைய பொருட்கள் விற்கிறாங்க, பலதரப்பட்ட பொருட்கள். இன்ஃபேக்ட் தீபாவளி அப்போ விளம்பரம் வரும் பார்த்தீங்கன்னா 14 கோடி பொருட்கள் விற்கிறேன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெஃப் பெசோஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்லுவார், எங்களுடைய வெற்றிக்கான காரணம் நாங்கள் ஒரே பொருளில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிமோ. கேட்டோன்னே ஒரு கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா 14 கோடி விற்கிறாரு ஆனால் ஜெஃப் பெசோஸ் கிட்ட கேட்டால் ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் உள்ள நீங்கள் போய் பார்க்கும்போதும் புரியும், ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்கிறாரு, அமேசான் ஃபவுண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முதல் 12 வருஷத்துக்கு புக்கை தவிர வேறு எதுவுமே விற்கல. எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் பென்னு விற்றுக்கோங்க சார், DVD விற்றுக்கோங்க, பென் ட்ரைவ், ஜஸ்ட் கோ அலாங் சம்திங் ஸ்டேஷ்னரிஸ் அலாங் வித் த புக்ஸ். நோ, நாங்கள் வந்து த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் புக் ஸ்டோராக மாறுற வரைக்கும் நாங்கள் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்போது இதுதான் பவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பெஷலைஸ் ஃபர்ஸ்ட், டைவர்சிஃபை லேட்டர். அதுவும் தேவைப்பட்டால் டைவர்சிஃபை பண்ணுங்கிறாரு. ஸோ ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த யூடியூப் எக்ஸாம்பிள் அப்படி தான். ஸோ ஐ ஷுட் ஹவ் ஒன்லி ஸ்பெஷலைஸ்ட் இன் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஐ திங்க் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வரும், நிறைய ட்ரெண்ட்ஸ் வரும். அந்த ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுல இப்போ மார்க்கெட்டிங், சேல்ஸ், டெலிவரியில் வந்து அதில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் போய் இதை பண்ணணுங்கிற மாதிரி வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாமல் டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் வச்சுருக்கீங்க? அந்த ட்ரெண்ட்ஸுங்கிற கரெக்டான ஒரு வார்த்தை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிஸ்டேக்காக பண்ணி புரிஞ்சிருக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்டான ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷனை டைவர்சிஃபை பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இப்போ லேட்டஸ்டான ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன ரோட்டில் வந்து ஒரு பழம் விற்கிற இடத்துல கூட அவங்க வந்து பேடிஎம்மோ ஜிபேவோ யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அ ட்ரெண்ட், தட் இஸ் அ ட்ரெண்ட். பட் நான் பழம் விற்கிறது கூட நான் கூடயே முறுக்கும் நான் விற்பேன் அப்படின்னா, தென் யூ ஆர் டைவர்சிஃபைங், யுவர் ஸ்ட்ராட்டஜி பிகம்ஸ் லிட்டில் ராங். அவங்க விற்கக்கூடாதுன்னு கிடையாது, கொஞ்ச நாள் கழிச்சு வைக்கலாம். அஸ் அ ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில் அதையே தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட் எல்லா பொருட்களையும் விற்கிறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்னதாக ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அமேசிங். இதுதான் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸ்ட்ராட்டஜிக்கும் டாக்டிக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஸோ தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்லுவீங்க? ஓகே கோபால், இப்போ என்னன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது தமிழாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி,
சர்டன் ஃபவுண்டேஷன் சர்டன் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேம். பட் பிரின்சிபல்ஸ்னு ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ஒரு கேஷுவலாக ரீசெண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருப்பூரில் ஒரு ஆண்டர்பனர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வியே வந்து ரொம்ப ஒரு அப்படியே டென்ஷனாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நான் வந்து டிஷர்ட் பிஸ்னஸில் இருக்கேன், பட் தென் இ-காமர்ஸில் விற்கலான்னு போகிறேன், பட் பயங்கர காம்படிஷனாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது? இது முதல்ல எனக்கு வந்து அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, இதுக்கு மார்க்கெட் இருக்காவே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் மறுபடியும் அவர் வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் பார்த்த அந்த ஸ்பெஷலைசேஷன் பற்றியே அவர்கிட்ட பேசின ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் டிஷர்ட் விற்கிறீங்க, பியூட்டிஃபுல், பட் என்ன மாதிரியான டிஷர்ட் விற்கிறீங்க? நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு விற்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு விற்கிறீங்களா, இல்லை யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹூடிஸை போட்டு விற்கிறீங்களா? நீங்கள் இதை எப்படி பிராண்ட் பொசிஷனிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கரெக்டாக பிராண்ட் பொசிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து ரொம்ப ஜெனரிக்காக பண்ணாமல் பிராண்ட் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி இந்த சஜஷன் அவருக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு. ஸோ ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கணுங்க. எப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கா? நீங்கள் இப்போ பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கான ஒரு பின்னணி என்ன? ஓகே, இல்லைங்க கோபால், வீட்டில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் அகாடமிக்ஸ். அப்பா வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அம்மா ஹோம் மேக்கர். பட் ஏன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸ் வேல்யூஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரும்போது மை ஆஸ்பிரேஷன் என்னவா இருந்ததுன்னா, டு கெட் இன் டு சிவில் சர்வீசஸ். ஐ வாண்ட் டு கெட் இன் டு போலீஸ் சர்வீஸ். இன்ஃபேக்ட் தட் வாஸ் மை எய்ம். இன்ஃபேக்ட் என்னுடைய செகண்ட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ அது முடிச்சுட்டு 2 years சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐ டி நாட் கெட் அ பிரேக் த்ரூ. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னது 15 years முன்னாடி. அப்போ வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறதே ஒரு வந்து புது ஃபீல்டாக உருவாகிட்டு இருந்துச்சு. சரி, நம்மளும் நிறையா இப்போ புக்ஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கோம், ஸோ லெட் அஸ் கெட் இன் டு எஜுகேஷன் அப்படின்னு உள்ள எஜுகேஷனுக்குள்ளே தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து இந்த மாதிரி நிறையா ஜென்ரலாக இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் நாளடைவில் இதுக்குள்ளே என்ன அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங், ரீடிங் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் லிட்ரேச்சர், ஃபோர்ப்ஸ் டு ஃபார்ச்சூன் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இன்னொரு அவேக்கனிங் கிடச்சிது. அந்த அவேக்கனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ அ சர்வீஸ் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பணம் பண்ணுவதற்காக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா பணம் பண்ணுவது ரொம்ப கடினம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சேவை, அதாவது ஒரு சர்வீஸை கொடுத்து உங்கள் கஸ்டமரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்க அப்படின்னா, மணி வில் ஆல்வேஸ் ஃபாலோ யூ. ஸோ அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு பிரின்சிபல் கிடச்சிது. அப்போ ஆல்ரெடி நான் எஜுகேஷனுக்குள்ளேயும் இருந்தேன். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் கோச்சிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். வாவ், அமேசிங். ஸோ இதுதான் உங்களோட இந்த போலீஸ்லேருந்து இந்த பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ப்ராப்ளம் சால்விங் தான் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு முக்கியம், மணிங்கிறது பை ப்ராடக்ட். ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்க லாஸ்ட் 15 years? அருமையான கேள்வி கோபால். என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அர்பன் பிளானிங் தொடங்கி அக்ரிகல்ச்சரில் வரைக்கும், டிஃபென்ஸ் வரைந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த துறையில் இருக்க மாணவர்களாக இருக்கட்டும், அந்தந்த துறையில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமை பிக் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலே வந்து சரியாயிரும். பட் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு கேட்டிங்க இல்லையா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ வருஷமாக நமக்கு இன்டர்நெட் இல்லை. இன்னைக்கு வந்து பவர் ஆஃப் இன்டர்நெட், அதுவும் குறிப்பாக ஜியோக்கு அப்புறம் இன்டர்நெட் ரெவல்யூஷனே நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்விக்கி டு ஜொமேட்டோ, அமேசான் டு ஃப்ளிப்கார்ட் டு எவ்ரி கம்பெனிஸ் ஆர் த்ரைவிங் இயர். அப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வேறுபாடு காட்டாது. நீங்கள் ஸ்டான்ஃபோர்டில் படிச்சிங்கனாலும் சரி, இங்கே பக்கத்தில் லோக்கலில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னா நீங்கள் இன்டர்நெட்லேயே வந்து 90% ஆஃப் த சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இனோவேட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ பவர் ஆஃப் இன்டர்நெட் வந்து பெரிய அளவில் மாற்றிருக்கு. அதுலேயும் சமீப காலமாக லாஸ்ட் 2 to 3 years சொல்லவே வேண்டியது கிடையாது, ஏஐ. ஸோ ஏஐ மூலமாக இன்ஃபேக்ட் எனி இன்ஃபர்மேஷன் அண்டர் த சன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது வந்து ஏஐ கொடுத்துரும். விஷயம் என்னென்னா, நமக்கு அது கேட்கறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்கா, சரியான கேள்விகள் கேட்குறோமா அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீ கேள்வி கேட்கணும். சரியான கேள்வி கேட்டாலே வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம், ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு. இப்போ அதுவே மாறி நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா உனக்கு அதுக்கே ஒரு வேலை உண்டு. சூப்பருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய என்டர்பிரினர்ஸ்க்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேது இல்லைங்களா? அதாவது இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது பெஸ்ட்டாக காம்படிஷனோட பெட்டராக சால்வ் பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய வருஷங்கள் ஆகும். அந்த நிறைய வருஷங்களுக்கான
பொறுமை ஏன் வந்து இந்த காலத்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இல்லை? நீங்க பார்த்த பேட்டர்ன் என்ன? பொறுமையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்குள்ளேயும் அப்படியே உள்ள போகிறேங்க. பொறுமையிலேருந்து ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கூட டீல் பண்ணுறோம். நிறைய பேர் இளைஞர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, 9 to 5 ஜாப் பிடிக்கலங்கிறதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வராங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா நீங்கள் 9 to 5 பிடிக்கலன்னு உள்ளே வருவீங்க, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது 24/7 அட்லீஸ்ட் இந்த பிகினிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக அந்த சர்வீஸ் மைண்ட் செட்டோட வரணும். ரெண்டாவது வந்து சரி இது இப்படி இல்லைனாலும் ஜெயிக்க முடியாதுன்னா ஜெயிக்க முடியும். ஆனால் ஸ்டேஜ் 1 என்னன்னா, எல்லாத்துக்குமே பேஷன் இருக்குது. சரி ஏதோ ஒன்று பண்ணணும், பிஸ்னஸில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும்னு உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் ரெண்டாவது ஸ்டெப்பே வந்து மிஸ் ஆகுது, விச் இஸ் பேஷன்ஸ். அந்த பொறுமைங்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் உள்ள வரேன், நாளைக்கே ஹீரோ ஆவேன் அப்படின்னா எல்லாருனாலே முடியாது. அதுக்குன்னு ஒரு பேஷன்ஸ், பொறுமை, அந்த ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து நம்பர் 2. சில ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அந்த பொறுமையும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ். பொறுமை இருக்கும், பர்சிஸ்டன்ஸ். நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒர்க் அவுட் ஆலையா அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆலையா அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே பொறுமையாகவே ஓட்டிகிட்டே போயிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கையில் போயிடுவாங்க. அந்த தவறு பண்ணக்கூடாது. பேஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த பேஷன்ஸில் அந்த டைம் பீரியடில் எல்லாத்தையும் மாற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு விஷயம் புரியும். இங்கிருந்து நம்ம இன்னொரு ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு, இதுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது புரியும். அப்போ யார் எந்தெந்த ஆண்டர்பிரினர்ஸ் அந்த ப்ராசஸ், அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஸ்கை ராக்கெட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் முதல் ஸ்டேஜாகவும் அதை பார்க்கலாம், முடிவான ஸ்டேஜ்னு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மணி வில் நாட் பிரிங் த ஹாப்பினஸ். அந்த பிஸ்னஸில் பர்பஸ் இருக்கா? பர்பஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லைனாலும் கடைசியில் அந்த பர்பஸை டச் பண்ணும்போது தான் அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட் சைக்கிளை டச் பண்ணும், அதோட லைஃப் சைக்கிள் முழுமையடையும். சூப்பர். ஸோ இவ்வளோ முக்கியம் இல்லையா பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு? நீங்கள் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ எது வந்து இப்போது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி? ஒருத்தங்க வந்து லான்ச் பண்ணி இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாம், 10 வருஷம் 20 வருஷம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்? எப்போவுமே கோபால், இது வந்து ரைடிங் த வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கரண்ட் வேவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கரண்ட் வேவ் வந்து இப்போ டிஜிட்டல் தான் கரண்ட் வேவ் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கம்பெனி ஆரம்பிக்கணும் கிடையாது. அந்த டிஜிட்டல் ட்ரெண்டை எடுத்து உங்கள் கம்பெனிக்கு எப்படி பொருத்த முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே பெரிய அளவில் உதவி செய்யும். நீங்கள் ஏன் அமெரிக்கா எப்போவுமே ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா, அந்த ரைடிங் த வேவ் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம். ஸ்டீம் என்ஜின் தொடங்கி, எலக்ட்ரிசிட்டி தொடங்கி, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, டிஜிட்டல், ஏஐ எல்லாத்துலேயும் அவங்க ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அந்த ரைடிங் த வேவ் முன்னோடியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்பக்ஸ் அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்பு, நான் ஏன் டிஜிட்டலாக மாறணும்னு ஸ்டார்பக்ஸ் கேட்டதே கிடையாது. நீ கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கோ, உனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏற்றுறேன், எல்லாமே டிஜிட்டல் தான். பட் ஆனால் ஸ்டார்பக்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ காஃபி கம்பெனி. அதில் தெளிவாக இருப்பாங்க. ஸோ அது எப்படி என்ன பண்ணணும்னா, கரண்ட் ட்ரெண்ட், அந்த ரைடிங் த வேவை கரெக்டாக பண்ணும்போது, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அதை நம்ம கம்பெனிக்குள்ளே புகுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பருங்க. ஸோ லான்ச்சிங் இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ ஸ்கேலிங் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்கேலிங் அப்படின்னா எப்போவுமே அது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நிறைய பேர் அது வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க கோபால். இன்ஃபேக்ட் இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு ஃபவுண்டரி ஓனர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு B2B பிஸ்னஸ்ங்க, எனக்கு எதுக்குங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஏன் சரி இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா குறைஞ்சது லிங்க்டின்ல இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவர் வந்து சப்ளையர் பார்த்தீங்கன்னா குஜராத், சூரத் எங்கெங்கிருந்து சப்ளையர்ஸ் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்களை எங்கே தேடுவாங்க? நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் போய் சேல்ஸ் டீம் வச்சு பிட்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சரி உங்களை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எங்கே போய் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஒரு காலத்தில் வெப்சைட். இப்போ வெப்சைட்டை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. 10 பேர் சப்ளையர் கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய லிங்க்டின் என்ன, நீங்கள் முதல்ல ஒரு நம்பகமான ஒரு ஆளா, உங்களோட ட்ரஸ்ட் வர்த்தியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் தான் எல்லாமே பிஸ்னஸில். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு குறைஞ்சபட்சம் அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸாக அது இருக்கணும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இதை வந்து ப்ராப்பராக லிவரேஜ் பண்ணியே ஆகணும். சேல்ஸ் டீம் ஒரு கண்டிப்பாக ஒரு அவசியம். இல்லை ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆண்டர்பிரினரே சேல்ஸில் இறங்கணும். குறிப்பாக மார்க்கெட்டிங். வாட் இஸ் அ கரண்ட் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏன் வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி வேணும்? ஏன் வந்து அவங்க கம்யூனிட்டி இருக்க மாட்டேங்கிறாங்க? பொதுவாக கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த என்விரான்மெண்ட்டுங்க. அந்த என்விரான்மெண்ட்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு IITலேயோ போய் இருக்கும்போது மோர் தென் தி சப்ஜெக்ட், லைப்ரரி, ரிசோர்ஸஸ், எவ்ரி திங், அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து
உங்களை வந்து ஒரே மாதிரி சிந்திக்க வைக்கும், ஹையர் ஆம்பிஷனுக்கும் உங்களை மாற்றும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி உள்ளே வரும்போது அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே ஒரு எனர்ஜி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. நீங்கள் கூட அதிகமாக எனர்ஜி பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி ஸ்பேஸில் இருக்கும் போதே வந்து நம்ம லைஃப் எலிவேட் ஆயிரும், நம்ம பிஸ்னஸ் எலிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பல்வேறு ஐடியாஸ், சாஸ் ஐடியாஸ், இந்த ஐடியாஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டாக போயிட்டு இருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ஒரே ஒரு வேர்டு மட்டும் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் லாஸ் ஆஃப் மணி, இட் இஸ் லாஸ் ஆஃப் டைம். அப்போ அந்த டைமை வந்து நம்ம காப்பாற்றணும். ஒரு 2 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கும்போது எல்லாருமே நம்மளை டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாதை வந்து கொஞ்சமாக கரெக்டாக போய் அந்த டைமை சேவ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நம்ம சரியான வழியில் போயிட்டு இருக்கோமா, அந்த எனர்ஜி நமக்கு ரெகுலராக கிடச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களோட கோச்சிங் மூலமாக 10,000 entrepreneurs ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்? கண்டிப்பாக கோபால். இன்ஃபேக்ட் அது வந்து என்னுடைய ஆம்பிஷனாகவே இப்போ வந்து டிசைராகவே மாறி இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் தி வெரி ஜெனரிக் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டோடைய விஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இன்னைக்கு வந்து நம்ம எக்கனாமி வந்து $1 trillion இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு எக்கனாமி எப்போ இம்ப்ரூவ் ஆகும்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அதிகமாகணும். ஜிடிபி யார் மூலமாக இம்ப்ரூவ் ஆகும்னா, வெறும் பிஸ்னஸ், தொழில் மூலமாக தான் அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்னுடைய பங்கு வந்து ஒரு 10,000 entrepreneurs வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த இலக்கை நோக்கி இருக்கும். ரொம்ப சூப்பரான விஷயங்க இது. உங்களோட மிஷனில் வந்து கஸ்டமர்ஸும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹவு இஸ் தட் பாசிபிள் அண்ட் வை ஷுட் கஸ்டமர்ஸ் பி பார்ட் ஆஃப் அவர் மிஷன்? கஸ்டமர்ஸை நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் த கஸ்டமர், உங்களுடைய ப்ராடக்ட் மூலமாக இல்லை உங்கள் சர்வீஸ் மூலமாக உங்கள் கஸ்டமருடைய வாழ்க்கை மேம்படணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, த கஸ்டமர் வில் நெவர் ஃபெயில் யூ. அதில் வந்து நீங்கள் ஆணித்தரமான ஒரு விஷயம் அது. கஸ்டமர் நீங்கள் வந்து ஃபெயில் உங்களை வந்து ஃபெயில் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சூரரை போட்ட படம் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் சீன், அந்த வந்து இந்த டிக்கெட் ₹1 டிக்கெட்டில் அவர் வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்படிங்கும்போது அப்படியே எமோஷனலாக எடுத்திருப்பாங்க. ஸோ கஸ்டமர் வில் நெவர் ஃபெயில் யூ. பட் கமிங் பேக் டு த கொஸ்டின், அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுதான் என்னுடைய பாயிண்ட். கஸ்டமர் சர்வீஸ் வந்து உங்களுடைய ஃபோர்டேவாக இருக்கணும். நீங்கள் கஸ்டமரை ஜெயிச்சிட்டிங்கன்னா அவங்க தே வில் பி பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. பிஸ்னஸோடைய சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி த்ரூ ரிப்பீட் கஸ்டமர்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணால் மார்க்கெட்டிங் பட்ஜெட் போட்டுக்கலாம், சேல்ஸ் டீம் வச்சுக்கலாம், எல்லாம் உங்களால் பயங்கரமாக பண்ணிங்கனாலும் ஒரு தடவை தான் விற்க முடியும். 2வது தடவை வரணும்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ ரிப்பீட் கஸ்டமர்ஸ். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்லி தென் தே ஆர் பார்ட் ஆஃப் யுவர் மிஷன். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ ஏஐ தான் ட்ரெண்டு. ChatGPT எல்லாத்துக்குமே தெரியுது. எப்படி ChatGPT யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் பண்ண முடியும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரைட் த வேவ்ங்க. ரைடு வேவ், அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டிங்கனாலே அந்த அலையே உங்களை எடுத்துகிட்டு போயிடும். இவர் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஃபவுண்டர் கிரீஷ் மாத்ருபூதம் அவர்கள் கூட இதை அடிக்கடி சொல்லுவார், ரைடிங் த வேவ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், வந்து ஏஐ அப்படின்னு வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை புரிதலுக்காக இதை ஈஸியாக சொல்லிடுறேன் ஒரு உதாரணம் கொடுத்து. முன்னாடி சாஃப்ட்வேர் இருந்தது, அதுக்கப்புறம் சாஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சாஸ் அப்படிங்கிறதே வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு வந்து சாஸ்ன்னு இல்லாமல் பேங்கிங் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு மாறிச்சு. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஆஸ் அ சர்வீஸ், ரிலே ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து மாறிட்டே இருக்குது. சாஃப்ட்வேர் இருந்தது, சாஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பேஸ், ராஸ் அப்படின்னு மாறிட்டே இருக்குது. அப்போது ஏஐ வந்து இப்போ நம்ம வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து ChatGPT தான். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் வந்து ஒரு ChatGPT. அதையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி அதை இன்னும் வந்து அதை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் கஸ்டம் ஜிபிடிஸ். அது வந்து பெரிய லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் கஸ்டம் ஜிபிடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ChatGPT நம்ம கேட்டே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் ஜிபிடினா, இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரலாக வந்து இப்போது ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு துறை எடுத்துக்கலாம். ஒரு செமிகண்டக்டர் துறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் கிட்ட நீங்கள் ChatGPTயில் பற்றி கேட்குறதுக்கும், அதுக்குன்னு செமிகண்டக்டர் துறைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜிபிடியை நீங்கள் டிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு பெரிய மாற்றம் இருக்குது. யூ வில் கெட் இட் மச் மோர் ரிஃபைன்டு, மச் மோர் சிம்பிள். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPTலேருந்து கஸ்டம் ஜிபிடிஸ் போகலாம். அது வந்து கிரியேட் பண்ணுறது ஈஸி. இன்ஃபேக்ட் நம்மளும் அந்த ப்ரோக்ராமில் எப்படியெல்லாம் நான் வந்து ஸோ அது கிரியேட் பண்ணணும், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட இந்த ஒர்க் ஷாப் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு. அதில் நீங்கள் என்ன டீச் பண்ணுவீங்க? அந்த ஒர்க் ஷாப்பில் வர ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ப்ரோக்ராம் வந்து வெரி வெரி சிம்பிள் கோபால். நிறைய விஷயங்கள் பேசாமல், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப்.
நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருக்கலாம், பட் as a உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு யோசிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ரெண்டாவது, ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு தேவை என்னவா இருக்குன்னா, சால்வ் பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், எப்படி சால்வ் பண்ணுறது? அதுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு ஹாவ் சம் ஸ்ட்ராட்டஜிஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு 50-60 ஸ்ட்ராட்டஜி தான். அதை தான் எல்லாருமே திருப்பி போடுறாங்க. அது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு பொருந்துமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய ஆண்டர்ப்ரனர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இட் இஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி. அதாவது இப்போ ஒரு ஹோட்டல் ஓனர் என்ன பொருள் விற்கிறாரு அப்படின்னா, இது என்ன ஒரு கேள்வி, எல்லாருமே உணவு தான் கொடுக்குறாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நான் உணவு மட்டும் கொடுக்கல, ஐ எம் ஆல்சோ செல்லிங் இமோஷன்ஸ். அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹி வில் பிகம் வெரி ஹாப்பி. அப்போ நான் ஹாப்பினஸும் வந்து நான் சேர்த்து விற்கிறேங்கிறது அவருக்கு கிளாரிட்டி இருந்தாலே அவர் பல விஷயங்களில் யோசிக்க ஆரம்பிச்சிருவார், பல ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இப்படி கூட ப்ராஃபிட் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். ஸோ அடுத்தது வந்து நான் கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டியில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எப்படி கிளாரிட்டி கொண்டு வரது அப்படின்னா, டான்சிபிளாக வி வில் ரைட் த மோஸ்ட் 1 page பிஸ்னஸ் பிளான். வெரி வெரி சிம்பிள் பிஸ்னஸ் பிளான். அதுக்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இப்போ போகல. ஸோ ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் பிளான். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி போடலாம், பிஸ்னஸ் பிளான் எழுதலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் இட் நீட்ஸ் டு பி அ பில்லியனர் மைண்ட் செட். கம் வாட் மே ஐ வில் அச்சீவ் இட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஐ ரியலி டூ இட். ஏன்னா கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த 3 அடி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். 3 அடியில் மிஸ் பண்ணிட்டான்னு 3 அடியில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை போய் ரீச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து ஹோலிஸ்டிக்காக இந்த 3 விஷயத்தையும் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி, கிளாரிட்டி அண்ட் மைண்ட் செட், இந்த 3 விஷயங்களையும் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது தான் என்னுடைய பெரும்பான்மையான ஒரு ப்ரோக்ராமுடைய ஃபீச்சர். சூப்பர். ஸோ இவரோட இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும்னா யூ கேன் கிளிக் த லிங்க் பிலோ அண்ட் ஜாயின் தட் ஒர்க் ஷாப். ஸோ கமிங் டு த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட். இந்த செக்ஷனுக்கு பேர் வந்து ரேபிட் ஃபயர். இதில் வந்து ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆன்சர் இன் 1 or 2 words. ஆல் ரைட் கோபால், கோ ஹெட். இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டார்ட் அப். நம்பர் 1 பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ஜென் ரோபோட்டிக்ஸ். ஏன் அப்படின்னா, அவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கே இந்தியாவில் இருக்கக்கூடாது, மனித கழிவுகளை மனிதனை அகற்றுதல் அப்படிங்கிறத ப்ராப்ளமே இருக்கக்கூடாதுன்னு இறங்கி இருக்காங்க. ஸோ வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராப்ளம் டு சால்வ். அதே மாதிரி அவங்க என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஹியூமன் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெஸ்ட் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டர்பிரினர்ஸ் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக் என்ன? ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பிஸ்னஸில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய மிஸ்டேக். வாவ். A Tamil entrepreneur you deeply admire? ராம்ராஜ் நிறுவனர் திரு நாகராஜ் அவர்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டி அப்படிங்கிற ஒரு அந்த ஆடையே வந்து காணாமல் போகிற மாதிரி ஒரு சூழல் இந்தியாவில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேட்டிக்கு ஒரு தனி ஸ்டோர் உருவாத்து வேட்டிக்கான அங்கீகாரமே அவர் கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு வந்து நிஜமாவே ஒரு சல்யூட். So one AI tool you use every day? Of course, ChatGPT. One habit that transformed your work? Meditation. Business success காரணம்? ஒரே காரணம் தான், தாக்கம். பிஸ்னஸ்னா தாக்கத்தை ஏற்படுத்தணும். தேங்க்யூ விவேக் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு தமிழ் ஆண்டர்பிரினர் எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், எப்படி ஏ இன்க்ளூட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கோபால், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ண போகிறோம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.